அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே ஆணி 30ஆம் தேதிக்குள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும், அவங்க வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் செய்யணும் செய்யக்கூடாது, மேலும் அவங்களுடைய ராசியில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே பயணம் செய்யுது, அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலன்கள், என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் அவங்க பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய போற்றி அப்படின்ற மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் தேர்வு செய்யப்படுதுங்க. மேலும் இவங்க நிறைய பிரபலங்களுக்கு ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இவர்களை நேரில் தான் போய் பார்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன் பெற்றுக்கோங்க. சூரிய பகவான் ஜூன் 15ஆம் தேதி ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கார். மேலும் மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் ஆணி மாதம் பிறந்திருக்கு. இந்த மாதத்தில் நிலவக்கூடிய சூரியன் அமைப்பு மற்றும் பிற கிரகங்களின் பெயர்ச்சிகள் அடிப்படையில் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் அனைவருக்குமே இந்த 30 நாட்களில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க போகிறது. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். ஆணி மாதம் முழுவதுமே இந்த விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே சாதகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் சுப காரியங்கள் அனைத்துமே நல்லபடியாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் மன நிம்மதிகள் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் அனைத்தும் குறைய துவங்கும். சொத்துக்கள் மூலமாக லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த வாக்குவாதங்கள் மற்றும் குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி ஒற்றுமைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க போகுது. அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் அனைத்துமே காணாமல் போகும். எதையும் சமாளிக்கும் ஆற்றலை பெறுவதால் நீங்கள் கடினமான உழைப்பை மேற்கொண்டால் கூட தொழில் மற்றும் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும். மேலும் அலுவலகத்தில் வேலைப்பளு அதிகரித்தாலும் அனுசரித்து செல்வதன் மூலமாக நீங்கள் உயர் பதவிகளை உங்களால் நிச்சயமாக அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு பேச்சு திறமையால் காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி உண்டாகும். போட்டிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். சின்ன விஷயங்களால் மன நிறைவு ஏற்படும். மற்றவர்களால் அமைதியின்மை உண்டாகலாம். அடுத்தவர் பேச்சை கேட்பதை குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா நிறைய விதமான பிரச்சனையில் நீங்கள் போய் மாட்டிக்குவீங்க. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. எந்த செயலையும் திட்டம் போட்டு செய்வதில் நிறைய விதமான நற்பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் பொருட்களை வெளியூருக்கு அனுப்பி வைக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவங்க வேலை பார்க்கும் இடத்துல கவனமோடு பழகுவது நல்லது. மேலும் குடும்பத்தில் இருப்பவர்களோடு வாக்குவாதங்களை தவிர்ப்பது அதை விட ரொம்ப நல்லது. இன்னும் சிலருக்கு இடமாற்றங்கள் உண்டாகலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவதன் மூலமாக நிறைய விதமான நற்பலன்கள் கிடைக்கும். எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். திட்டமோட்டு செயல்படுவது ரொம்ப நல்லது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பேச்சு திறமையால் காரியங்கள் அனைத்துமே எளிதாக செய்து முடித்து வெற்றி பெறுவீர்கள். சின்ன விஷயங்களை கூட மன நிறைவை தரும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும். மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 30 நாட்களில் யாரையும் பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். திறமையான செயல்பாட்டால் பாராட்டு கிடைக்கும். இன்னும் சிலருக்கு விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 30 நாட்களில் எல்லா விதமான வசதிகளும் உண்டாகும். தேடி போனது தானாகவே வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அறிவுத்திறன் அதிக அளவில் கிடைக்கும். நெருக்கமானவர்களோடு இனிமையாக பேசி பொழுதுபோக்கை கழிப்பீர்கள். மேலும் உங்களுடைய தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் பெறுவீர்கள். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும். போட்டிகளில் சாதகமான பலன்கள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடும். அந்த வகையில் தான் உங்களுக்கு இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க.
மேலும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 30 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்காரகனான குரு, தைரியக்காரகனான செவ்வாய் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆணி மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமாக திகழப்போகுது. சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் வாழ்க்கையில் எதிர்பார்த்த வளர்ச்சியை நீங்கள் அடைவீங்க. இதுவரை இருந்து வந்த சங்கடம் விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே நல்லபடியாக நிறைவேறும். அரசு வகையில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். ஆதாயம் அதிக அளவில் இருக்கும். மேலும் உத்தியோகம் மற்றும் தொழில் மற்றும் வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபட்டிருப்பவங்களுக்கு விருப்பங்கள் அனைத்துமே பூர்த்தியாகுங்க. செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்திற்குரிய பாதைகளும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும். நோயால் பாதிக்கப்பட்டிருந்த உங்களுக்கு ஜூன் 19 முதல் நிவாரணம் கிடைக்கும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். அலைச்சல் குறையும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இன்னும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கையும் உண்டாகும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 6, அதிர்ஷ்டமான நாட்கள் ஜூன் 18, 21, 27, 30, ஜூலை 3, 9, 12. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வர வாழ்வு வளமாகும். மேலும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 30 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரியக்காரகனான செவ்வாயும் கர்மகாரகனான சனி அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆணி மாதம் முழுவதுமே யோகம் தரக்கூடியதாக இருக்கக்கூடும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்துல ஆட்சி சஞ்சரிப்பதால் இதுவரையில் இருந்து வந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். எதிர்ப்புகள் அனைத்தும் மறையும். இழுப்பறியாக இருந்து வந்த வழக்குகள் முடிவிற்கு வரும். உளநிலையில் இருந்து வந்த சங்கடங்கள் காணாமல் போகும். துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சனி ஜூன் 19 முதல் வக்ரம் அடைவதால் உங்கள் சந்தோஷத்திற்கு ஏற்பட்ட தடைகள் விலகும். நினைத்ததை இனி சாதிப்பீர்கள். மேலும் விருப்பம் அனைத்துமே பூர்த்தியாகும். குருவின் பார்வை ராசிக்கு உண்டாவதால் உங்கள் செல்வாக்கு உயரக்கூடும். குடும்பத்தில் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருந்து நெருக்கடிகள் விலகும். நினைத்ததை நினைத்தபடி நடத்தி முடித்து நிலையை உண்டாக்குவீர்கள். மேலும் பொருளாதார நிலை உயரும். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு முன்னேற்றம் பார்ப்பீங்க. இன்னும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை 7, அதிர்ஷ்டமான நாட்கள் 17, 18, 26, 27 மற்றும் ஜூலை 8, 9. அதே போல் நீங்கள் இந்த 30 நாட்களில் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்மரை வழிபட்டு வர நிறைய விதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் கேட்டி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 30 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இரத்த காரகன் யுக்த காரகனான செவ்வாயும் வித்யாகாரகனான புதன் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆணி மாதம் முழுவதுமே திருப்பு முனைய மாதமாகவே இருக்கக்கூடும். உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் நட்சத்திரநாதன் புதனும் இந்த மாதத்தில் உங்களுக்கு முன்னேற்றத்தை வழங்கக்கூடியதாக இருக்கக்கூடும். மேலும் குரு பகவானின் பார்வையும் கூடுதலாக நன்மையை வழங்கக்கூடியதாக இருக்கக்கூடும். சப்தம குருவால் இனி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நிலவக்கூடும். மனதில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். உங்கள் நிலையில் முன்னேற்றம் தோன்றும். மேலும் புதிய பாதை தெரியும். தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். இன்னும் சிலருக்கு திருமணம் நடக்கும். உடல்நிலையில் இருந்து வந்த பாதிப்புகள் விலகும். சனி பார்வையால் சங்கடங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய விதமான நற்பலங்களும் கிடைக்கும். ஜூன் 19 முதல் சனி வக்ரம் அடைவதால் நோய்களில் இருந்து வந்து முழுமையாக மீண்டு வருவீர்கள். மேலும் உங்கள் திறமைகள் அனைத்துமே வெளிப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடும். பணிபுரியும் இடத்துல செல்வாக்கு அதிகரிக்கும். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலைகள் நிச்சயமாக கிடைக்க போகுது. பண நெருக்கடிகள் விலகும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாக இருக்கும். பொன்பொருள் சேர்க்கையும் கூடும். மற்றவர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள் இல்லாமல் போகும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 8, அதிர்ஷ்டமான நாட்கள் ஜூன் 18, 23, 27, ஜூலை 5, 9, 14. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக இந்த காலகட்டத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கர நாராயணரை வழிபட்டு வர சங்கடங்கள் அனைத்துமே விலகும். ஸோ மறக்காமல் நான் சொன்னபடி அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் அந்தந்த தெய்வத்தை பரிகாரமாக செய்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள், அதாவது கெட்ட விஷயமாக இருந்தாலுமே அந்த விஷயங்கள் அனைத்துமே நன்மை தரக்கூடிய விஷயமாக மாறும். ஸோ நம்பிக்கையோட இந்த விஷயத்தெல்லாம் இந்த 30 நாட்களில் செய்து பாருங்கள். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஆணி மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. அந்த விஷயங்கள் என்ன என்பதையும், அவங்க என்ன விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும், முக்கியமாக என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, மேலும் அவங்களுடைய ராசியில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே அமைய பெற்றிருக்கு, அதனால் எப்படிப்பட்ட பலன்கள், என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும்.
ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற முழு மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நிறைய விதமான மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.